செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கேஸ் போட்டது அண்ணாமலை அவர்கள் கிடையாது. என்னங்க புதுசா சொல்றீங்க? கேஸ் போட்டது யார் அப்படின்னா தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளணுங்க. ஒரு இந்து சமுதாயத்தை பற்றி தவறாக பேசினால் என்ன நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியணும். அமைச்சராக அல்ல, அவர் யாராக இருந்தாலும் சரி, இந்து சமுதாயத்தை பற்றி பேசிவிட்டால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து இன்னொருத்தன் பயப்படுவான். அண்ணாமலை அவர்கள் இப்போ ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார், இந்த திமுக வீழ்த்துவதில் அவர் ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சைலண்ட் ஆகி வீட்டுல உட்காரு, அவர் என்னென்ன செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க போனால் 4 கூட்டம் வருமானா வரும். சரிங்க, விஜய் அவர்களை விட்டுருங்க, வேற எந்த ஒரு நடிகருக்கும் கூட்டமே வராது தமிழ்நாட்டுல. கூட்டம் வந்துட்டாலெல்லாம் தலைவன் இல்லைங்க. தலைவன் என்பவன் தத்துவத்தை முன்வைக்கணும், தலைமுறை பற்றி சிந்திக்கணும். தேசிய சிந்தனையோடு தேச முன்னேற்றத்திற்காக யார் நின்றாலும் கூட நிற்பதற்கு நாங்கள் தயார். எதிர்த்து நின்றால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கும் தயார். டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல விஷயங்கள் தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு இருக்குன்னா, தேசிய அளவுல ஒருவேளை போர் நடக்க போகுதோ, என்ன மாதிரியான ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் தமிழக அரசியலில் விஜய் போன்றவர்களின் அதிரடி நடவடிக்கைகள், இந்த மாதிரி பல திருப்பு முனைகள் தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் நடக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடன் தமிழக அரசியலில் ஒரு தேசிய அரசியலை புகுத்த நினைக்கும் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம், நன்றி சார். எல்லாம் அண்ணாமலை மாறின உடனே கதை முடிஞ்சிடும் அப்படின்லாம் நினைச்சிருந்தாங்க. பட் இப்போ ஒவ்வொரு அமைச்சர் மீதா, திமுக அமைச்சர் மீதா ஒரு நெருக்கடி வந்துனே இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களாகட்டும், பொன்முடி ஆகட்டும், பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. அமைச்சர் பதவியை வெற்றிகரமா ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க செந்தில் பாலாஜிய. சோ இது அண்ணாமலையோட அதிரடி ஆட்டம் தானே. நிறைய பேரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்ற மாதிரி. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லியது போல ஒவ்வொரு செங்கலாக உருவி எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அண்ணாமலையோட கை இதுல இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரஷருக்கு பின்னாடி, இடியோட பிரஷருக்கு பின்னாடி நல்லதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நியாயமாக தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட அமைச்சர்கள் அகற்றப்பட்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நன்மை நடக்கும். அந்த நன்மை நடப்பதில் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய கை இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. ஏற்கனவே இந்த இடி பாஜக அரசு இடி மோடி தான் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட்டா இருக்கு. அந்த நேரத்துல பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக, பர்சனல் பகைக்காக அண்ணாமலை ஈடியை ஏபி விட்டுருக்காருப்பா அப்படின்ற மாதிரி போறவங்க வரவங்கலாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி வச்சுன்னு இருக்காங்க. சோ இதுல அண்ணாமலை உண்மையிலே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தான் தன்னை ஒரு ஏவல் துறை மாதிரி ஈடியை பயன்படுத்தி தான் பாஜக செந்தில் பாலாஜி அப்ப முடக்கியிருக்கா. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கேஸ் போட்டது அண்ணாமலை அவர்கள் கிடையாது. என்னங்க புதுசா சொல்றீங்க? கேஸ் போட்டது யார் அப்படின்னா தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதிமுகவுல இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இப்போ அவர் அரெஸ்ட் எதுக்காக ஆகிறாரோ அந்த கேஸ் போட்டது திமுக. அந்த பக்கம் இருக்கும்போது ஊழல்வாதியாக தெரிந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பக்கம் வந்த உடனே தியாகசீலனாக தெரிவது அப்படின்றது அரசியல். எப்படி பாஜக ஊழல் பண்றவர்கள் எல்லாம் இங்க பாஜக சேர்ந்த உடனே வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி பியூர் ஆயிடுவாங்க? அந்த மாதிரி யாருமே இல்லையே பாஜக. ஊழல் பண்ணாங்கன்னா ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மேல ஊழல் புகார் சொல்லுங்க. இல்ல, இப்போ அஜித் பவார் எடுத்துக்கலாம். அஜித் பவார் மேல குற்றம் சுமத்துறதே பாஜக தான். கூட்டணி வச்ச உடனே ஒரு நல்ல தலைவர் ஆயிட்டாருல்ல. அவங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் குற்றம் செய்யறாங்க, நம்ம குற்றம் சுமத்துறோம், அவங்க போறாங்க, அதை ப்ரூவ் பண்றாங்க, இல்லைங்க நான் நிரூபிச்சாங்க அப்படின்னா நம்ம ஏத்துக்கிறோம். ஆமாங்க அவர் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கோர்ட் தக்க தண்டனை கொடுக்கும். அப்போ வந்துட்டால் குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்யலாம் இல்ல. இல்ல, நீங்க உங்க பேட்டியோட ஸ்டார்டிங்ல செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப செந்தில் பாலாஜி குற்றம் புரிந்தாருன்னு எங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க? நான் வாங்கின காசு செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் அப்படின்னு அவரை நான் சொல்லல. இப்படிப்பட்ட அமைச்சர்கள், அதாவது பொன்முடி அவர்களை போல, செந்தில் பாலாஜி அவர்களை போல, இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, பல லிஸ்ட் நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்படுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்தாரா அப்படின்னா அந்த கேஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல இது ஓபன் ஷட் கேஸ். புரியல, காசு வாங்கினது அவரே நான் வாங்கிட்டேன் ஆனா திருப்பி கொடுக்குறேன்றாரு. சோ வாங்கினதே அப்படி பார்த்தா ஒரு குற்றம் தானே. வாங்கிட்டேன் திருப்பி கொடுத்துட்டேன்னா அது கடன் கிடையாதுங்க. நீங்க வாங்கினது லஞ்சம். உங்க வாயால நீங்களே வாக்குமூலம் கொடுக்குறீங்க. ஆமாங்க நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கினேன், என்னால செய்ய முடியல திருப்பி கொடுத்துட்டேன். அப்ப செய்ய முடிஞ்சிருந்தா திருப்பி கொடுத்துருக்க மாட்டீங்க, கரெக்டா?
கரெக்ட். பட் இவ்வளவு ஓப்பன் அண்ட் ஷட்டா சொல்றீங்க. பட் நீதித்துறையில வந்து ஏன் இவ்வளவு காலமாக இது இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது? ஜாமீன்ல ஆரம்பிச்சு ஏன்னா லஞ்சம் வாங்கினா ஆமான்னு சொல்லிட்டாரு, டைரக்டா தண்டனை கொடுக்க வேண்டியதானே? அதாவதுங்க, நம்மளுடைய கோர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா 100 குற்றவாளிகள் தப்பித்து சென்றாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் நம்மளுடைய சட்டம். அதனால முழுமையாக விசாரித்து கசாபுக்கு நாம வந்து விசாரணை நடத்தணும். கசாப் போன்ற அப்போ மனிதனை பார்த்த இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய ஒரு நபர், அவருக்கு நாம வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சட்டம் எந்த அளவுக்கு மனிதாபிமானம் மிக்கதா இருக்குன்னு பாருங்க. இப்ப ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நிரூபணம் ஆகும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்கு. நீதித்துறை அதற்கான ப்ராசஸ செய்யும். பட் என் கொஸ்டின் என்னன்னா, இப்ப எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 1 இயர் தான் இருக்குது. இந்த நேரத்துக்கு நீதித்துறை வந்து இவ்வளவு முக்கியமான வழக்குகள்ல வந்து தீர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவங்க விடுவித்தது செல்லாத அந்த கேஸ்ல இருந்து அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பொன்முடி போன்றவரை, முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் செல்லாது, திரும்பவும் விசாரிக்கணும். துரைமுருகன் அவங்க எல்லாம் மாற்றாங்க. சோ எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி நெருக்கடிகள். பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு வேற யாராவது பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இதே பொன்முடி அவர்கள் வேறு ஒரு சமுதாயத்தை இப்படி பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? பட் அதுக்குதான் தண்டனையாக கட்சியில இருந்தும் பொறுப்புல இருந்து பறிக்கப்பட்டது. அண்ட் அமைச்சர் பதவி இப்ப பறிக்கப்பட்டுருச்சுல. இதுக்கப்புறமும் என்ன அடிப்படை அடையாளமாகிய இந்து மக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தினா வெறும் கட்சியில பதவியிலிருந்து தூக்குவீங்களா? அமைச்சர் பதவியும் வந்து தூக்கியாச்சுல்ல. இன்னும் என்னதான் வேணும்? ஒரு இந்துவை பற்றி தவறாக பேசினால் பேசுபவர்களுக்கு பயம் வர வேண்டும். அதற்கான நடவடிக்கை இது கிடையாது. அதற்கான உரிய நடவடிக்கை சட்டம் கொடுக்கணும். சட்டம் வந்து செய்யணும். போற போக்குல யார் வேண்டுமானாலும் இந்து கலாச்சாரத்தை பற்றி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். பேசினதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டா விட்டுருவாங்க. அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சுங்க. அது நடக்காது இனிமே. இல்லங்க, ஏன்னா இந்தியா நீங்க சொன்ன மாதிரி மிகவும் மனிதாபிமிக்க நாடு. ஒரு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், அப்படி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கிறாரு. பொன்முடி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒரு சாதாரண ஒரு விஷயத்த வந்து ஒரு நகைச்சுவையா வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கடந்து போக பாக்குறாங்க. பட் ஆக்சுவலா என்ன மாதிரிதான் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நகைச்சுவையாக வேறு ஒரு சமுதாயத்தை சொல்லுங்க பாப்போம். இல்ல, அவருக்கு இருந்த ஒரு அடையாளம் அப்படின்றது பாத்தீங்கன்னா திமுக காரர் அந்த பதவியில இருந்து எடுத்துட்டாங்க. அமைச்சர் பொன்முடி அந்த அந்த ஒரு சலுகையும் எடுத்தாச்சு. பட் இதுக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் எது பண்ணாலும் நீங்க திருப்தி அடைகிற மாதிரியே தெரியலையே. அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளணுங்க. ஒரு இந்து சமுதாயத்தை பற்றி தவறாக பேசினால் என்ன நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியணும். அமைச்சராக அல்ல, அவர் யாராக இருந்தாலும் சரி, இந்து சமுதாயத்தை பற்றி பேசிவிட்டால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து இன்னொருத்தன் பயப்படுவான். இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துட்டு போக முடியாது. மெஜாரிட்டியா இருக்கும் போதே நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னா, இல்லைன்னப்ப எப்படி பேசுவீங்க? என்ன வேணா பேசலாம், யார் வேணா பேசலாம். சட்டம் தன் கடமையை செய்யும், கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு போகக்கூடிய காலம் எல்லாம் மலையேறி போச்சுங்க. பட் இந்த இந்து மக்களுக்காக பேசக்கூடிய பாஜக ஆகட்டும், இல்ல உங்களை போன்ற பல இயக்கங்களும் ஆகட்டும், பெரிய அளவில் எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியலையே. அந்த நடவடிக்கை எடுத்ததின் விளைப்பாடுதான் அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய கட்சி பொறுப்புல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். தானாக முன்வந்து செஞ்சுட்டாங்களா? இல்ல, நம்மை போன்றவர்கள் கொடுத்த அழுத்தம். இல்ல, திமுக பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கான்பிடண்டா இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காங்க 234 out of 234 நம்ம ஜெயிப்போம். ஏன் 200ன்னு கொஞ்சம் கஞ்சத்தனம் பட்டு சொல்றீங்க? மொத்தமும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற அளவுக்கு கான்பிடண்டா இருக்காரு. வை நாட் 175ன்னு ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, எதுவாக இருந்தாலும் இவர் வந்து கான்பிடண்டா இருக்கிறாருல்ல, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதே கான்பிடன்ட்ல தான் ஒருத்தர் சொன்னார் வை நாட் 175. என்ன ஆனாரு? இல்ல, ஒரு ஆட்சியை பிடிக்க நினைப்பவரும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 40க்கு 40 அடிச்சிருக்கிறாங்க திமுக. கடந்த 10 தேர்தல்கள் ஆந்திர பிரதேசல வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முழுமையான இடத்தை நாங்கள் வெல்வோம், ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வெல்ல முடியாது பவன் கல்யாண் அவர்களால அப்படின்னு அதே கான்பிடன்ட்ல தான் சொன்னார். இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் எங்க இருக்கிறாரு, பவன் கல்யாண் அவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்க வரலாற்று. கான்பிடண்டா பேசலாம். நான் கூட சொல்லுவேன், நாளைக்கு வந்து நம்ம ஏன் 234 ஜெயிக்க முடியாது நானும் சொல்லுவேன். சாத்திய கூறுகள் ஒண்ணு இருக்குல்ல, யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது நாளைக்கு தேர்தல் முடிவுகள்ல தெரியும்.
பட் ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமா நம்ம எடை போட முடியுமா? ஒரு தேசிய அளவிலான தலைவரா வந்து அவர் முன்னேறி கொண்டிருக்காரு. தேசிய அளவுல பாஜகவுக்கு எதிராக களமாடக்கூடிய ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால வந்து மம்தா தான் மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு தலைவரோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் வந்து பண்ணிருக்கு. மோடிக்கு ஆப்போசிட்டா ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஸ்டாலின் தான் ஒரு பிரம்மாண்டமான தலைவராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகள் சிலாகிச்சு சொல்றாங்க. நீங்க அது ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிற மாதிரி இல்லையா? அவங்கவங்க சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் சொல்றாங்க. ஒருத்தர் பேசினதை நான் பார்த்தேன். சிஎம் எல்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரைட் பிஎம் தான் அப்படின்னு. சிஎம் இல்ல, ஸ்ட்ரைட் பிஎம் சொல்லி அவர்களை ரசிக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். நம்ம கட்சியில இருக்கிறவங்க அதை தான் சொல்லுவாங்க நம்மளை பற்றி. புரியுதுங்களா உங்களுக்கு? அது அன்பால் சொல்லுவது. ரசிக்கிறார்கள், அந்த ரசனையின் வெளிப்பாடு. இருக்கிற பிஎம் ஒண்ணுமே பண்ணல, எங்க தளபதி அவர்கள் பிஎம் போனாதான் மாற்றம் வரும் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஒரு வைத்தறிச்சல்ல கூட சொல்லியிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு? இல்லங்க, இப்போ மோடி என்ன பண்ணாருன்னு தான் கேட்க வேண்டியது. உதாரணத்துக்கு இந்த பெஹல்காம் அட்டாக்கே எடுத்து போனா இந்த கேள்வியும் கேட்கலாம் இருந்தா, இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. இத்தனை நாளா வந்து ஒரு பில்டப் மட்டும் தான் போய் நிக்கிற மாதிரி தெரியுது. இந்தியா இப்படி பண்ண போகுது, அப்படி பண்ண போகுது, போர் தொடுப்பார்களா மாட்டார்களா அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ்க்கு தம்ப்நெயில் கொடுக்குற வேலையை தான் இவங்க செஞ்சு நிக்கிறாங்களோ. உண்மையான கான்கிரீட்டா ஏதாவது நடக்குதா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு இது இல்ல. அதாவதுங்க, போருக்கு போறது அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, காலையில எழுந்த உடனே நான் உன்னை வெட்டு வேணா அப்படின்னு அருவா எடுத்துட்டு வீட்டுக்கிட்ட வர மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இன்னும் சிலர் எல்லாம் போட்டிருக்காங்க. பாரத தேசத்துடைய வரலாற்றுல பாருங்க, பாரத தேசத்துடைய வரலாற்றுல பாகிஸ்தான் நம்மளுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஐயோ என்ன பண்ணலாம்னு சொல்லி யுஎன்ஓக்கு போகலைங்க. புரியுதா? எங்க நாட்டை வந்து ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறாங்க, என்னன்னு வந்து கேளுங்கன்னு யுஎன்ஓக்கு போல. நம்ம பண்ற விஷயத்துல பாகிஸ்தான்காரன் ஓடுறான் யுஎன்ஓக்கு கிட்ட, கொஞ்சம் கேளுங்க இந்தியாவை அப்படின்னு. புரியுதா? டிப்ளமேட்டிக்கா என்ன பண்ணணும், பினான்சியலா என்ன பண்ணணும், எக்கனாமிக்கலா என்ன பண்ணணும், ஒரு போர் முறையில என்ன பண்ணணும், ஒரு பொலிட்டிக்கலா என்ன பண்ணணும், எல்லா விதத்திலும் இதை விட திட்டம் போட்டு ஒரு மனிதனால் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தெளிவாக செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தற்போதைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். பட் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, போர் நடக்காது, நடக்கும், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய ஒப்பீனியனா இருக்கு. அது தேவையில்லாம நிறைய கிடையாது, எல்லாரோட ஒப்பீனியன் கிடையாது. போர் நடக்க கூடாது என்று நினைப்பது யார் என்று சொன்னால் போலி செகுலரிசம் பேசிட்டு திரியறவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இந்தியாவுக்குள்ள வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு போவோம், நாங்க வந்து போர் பண்ணக்கூடாது, அங்கேயும் மனிதர்கள் வாழ்றாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. போர் நடக்கும். சரி, பட் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுக்கு அடிக்கிற அடியில பாகிஸ்தானுக்கு அடிக்கிற அடியில பாகிஸ்தான் மட்டுமல்ல, பாகிஸ்தானை போன்ற எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சூழல் இதுல இருந்து நடக்கும். நிச்சயமா உண்மையிலே பயப்படுவாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் சமீபத்துல சில வீடியோ பார்த்தபோது பாகிஸ்தான்ல நிறைய மக்கள் ஆல்ரெடி இந்தியால அவங்க சேஃபா செட்டில் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் 17 வருஷமா இருக்கிறேன், இங்க டிகிரி எல்லாம் இங்கதான், படிப்பெல்லாம் இங்கதான் படிச்சேன், ஓட்டு போட்டிருக்கேன் எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு லேடி நான் 41 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பாகிஸ்தானுக்கு போக விரும்பல அண்ட் இந்திய குடியுரிமையும் பெற வரல. சோ பாகிஸ்தான் ஆல்ரெடி இங்க செட்டில் ஆயிருக்கிறாங்க இத்தனை பேரு. கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இது கவனிக்கல. இந்திய குடியுரிமை பெறாத எந்த ஒரு நபராக இருந்தாலும், அது பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அன்னை பாரத தேசத்தின் குடியுரிமை பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் பாரத தேசத்தில் இருப்பதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டியவர்கள். எப்படி இருந்தாங்கன்றதுதான் இப்ப கேள்வி. என்னது 41 வருடமாக ஒரு லேடி இருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க ஓட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த குடியுரிமை அப்படின்றது மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் தூங்குகின்றனவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? இருக்குதான் என்ஆர்சி கொண்டு வரணும்ன்றது. இப்ப உங்களோட என்ஆர்சி அஜெண்டாவை கொண்டு வரதுக்காக இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த அஜெண்டா இல்லைங்க. இப்ப நீங்க தானே கேட்டீங்க, 41 வருஷமாக நான் இந்திய தேசத்தின் குடியுரிமையே பெறாம நான் ஓட்டே போட்டிருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்கலன்னு அர்த்தம். பாக்குறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, அந்த ஸ்டெப்பும் தடுப்பீங்க, இதையும் தடுப்பீங்க. அப்ப என்னதான் பண்ணணும்? இல்ல, இந்த மாதிரி 41 வருஷமா இருக்காங்கன்னா இத்தனை வாட்டி அவங்களுக்கு விசா ரினியூவல் ஆயிருக்குதா, இல்ல அடையாள அட்டைகள் எல்லாம் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு கண்காணிக்க வேண்டிய விஷயம் இல்ல? நிச்சயமாக கண்காணிக்கப்பட வேண்டும். பாகிஸ்தானை சேர்ந்த, பங்களாதேஷை சேர்ந்த யாராக இருந்தாலும் 48 மணி நேரத்திற்குள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது கவர்மெண்டோடைய உத்தரவு.
வெளியேற்றப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் தக்க பதிலடி கொடுக்கப்படுவார்கள். இந்த இடத்துல போய் மனிதாபிமானம் மண்ணாங்கட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. படணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த ஆளுங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. 41 வருஷமா கண்டுபிடிக்காம 17 வருஷமா கண்டுபிடிக்காம இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறீங்களே அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. 41 வருஷமா நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமரா இருந்தாரா? சரி 10 வருஷமா ஏன் 10 வருஷமா அகைன் இட்ஸ் a வெரி பிக் டைம் தான். 10 வருஷமா நீங்க ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சிஏஏ என்ஆர்சி கொண்டு வரணும்னு எப்ப சொன்னாரு? நேத்தா? காஷ்மீர் பஹல்காம் நடந்ததுக்கு அப்புறமாவா? இல்ல 5 வருஷம் முன்னாடி தான் சொன்னாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அவர் 5 வருஷம் வந்த உடனே சொன்னார். அவருடைய ஆட்சி காலம் 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு டேட்டா வருது. இந்திய தேசத்தில் இந்திய குடியுரிமை பெறாத பல பேர் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஜாலியா இருக்கிறாங்க, அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். அப்ப யாருன்னு தெரியல, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப சிஏஏ என்ஆர்சி கொண்டு வரணும். 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. தடுக்கிறது யாருங்க? சோ அது என்ஆர்சி ஒருவேளை வந்திருந்தா இதெல்லாம் முன்னாடியே ஐடென்டிஃபை ஆகி அது பெரிய அளவுல மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தானங்க என்ஆர்சி. என்ஆர்சி எதுக்கு? இந்திய தேசத்தில் இந்தியர்கள் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் வெளியேற்றப்பட வேண்டும். இது என்ன சத்திரமா? வாங்க உட்காருங்க சாப்பிட்டு போங்கன்றதுக்கு. இது தேசம். அன்னை பாரத தேசத்திற்கு சம்பந்தம் அல்லாத வேற்று நாட்டை சேர்ந்த யாராக இருந்தாலும் முறையாக விசால வாங்க வந்து சுத்தி பாத்தீங்களா, சுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்க தங்கணும் அப்படின்னா குடியுரிமை பெறுங்க. அதுக்கும் முறை இருக்கா இல்லையா? நான் இதுவும் பண்ண மாட்டேன் அதுவும் பண்ண மாட்டேன்னு இருந்தால் அது முறைகேடா இல்லையா? சட்டப்படி தப்பா இல்லையா? இல்லைன்னா இந்தியா விட்டு கிளம்பு அப்படின்றீங்க. அவ்வளவுதான். ஒண்ணு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க இரு, இல்ல அப்படின்னா நான் இந்த பர்பஸ்க்காக வந்திருக்கேன், அந்த பர்பஸ் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இரு. இப்ப நம்மளும் ஃபாரினுக்கு போறோங்க, வாங்க உக்காருங்க, நம்மளுக்கு யாரும் சோறு போட்டு அனுப்புறது இல்ல. என்ன வேலைக்கு போறோம் அந்த வேலையை முடிச்சுட்டு வர போறோம். இப்ப இல்லைன்னா இங்க குடியுரிமை வாங்கிக்க வேண்டியதான். இப்ப பாகிஸ்தான் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எங்க துரத்துறது அநியாயம்னு நினைச்சீங்கன்னா குடியுரிமை வாங்க வேண்டியதான் இருக்கேன். வாங்க வேண்டியதா. அது என்ன காரணம் என்று சொல்லி அதற்கான முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வாங்கிட்டு போங்க. பட் விஜய் போன்றவர் வந்து அந்த சிஏ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 வரியில நச்சுன்னு எதிர்த்து அறிக்கை எல்லாம் விட்டுருந்தாங்க. சோ அந்த அவருக்கு சிஏன்னா என்னன்னு தெரியாது, சிஏன்னா என்னன்னு தெரியாது. காஷ்மீர் பஹல்காம் பத்தி அவர் என்னங்க பேசினாரு? இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறீங்க விஜயோடைய அடிப்படை அரசியலை நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா அவருடைய அரசியல் அடிப்படை தவறு, அவர் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லைன்ட்டு. பட் மக்கள் ஆனா விஜய் அவர்களை ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. கோயம்புத்தூர்ல பார்த்தா அப்படி ஒரு கூட்டம், மதுரையில பார்த்தா இப்படி ஒரு கூட்டம், தெரிக்க விடுறாருன்னு தானே சொல்லணும். கூட்டம் வருங்க, அந்த கூட்டத்துக்கு தான் நான் தப்புன்னு சொல்றேன். அந்த நபர்கள்ல ஒரு 60% நபர்கள் உண்மையாக அவரை விரும்பி பின்னாடி போறாங்கன்னா அவர்களுக்கும் சேர்த்துதான் நம்ம பேசுறோம். ஏமாற்றப்பட போவது நீங்கள் தான் அப்படின்னு. ஏன் இப்ப விஜய் அவர்களுடைய ஒரு அரசியலை ஃபாலோ பண்ணாலே ஏமாந்துருவீங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா? அரசியல்ல ஃபாலோ பண்ணா அந்த அரசியல் என்னன்னு சொல்லுங்க, ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு பேசுவோம். என்ன அந்த அரசியல் என்ன பேசினாதான் அவருக்கு அரசியல் தெரியும்னு அர்த்தமா? எதை பத்தி பேசினா? பஹல்காம் பத்தி பேசல அப்படின்றீங்க, அவருடைய அரசியல் பத்தி எதை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. அவர் எதை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லுங்க, நம்ம அரசியல் பேசுவோம். நிறைய தலைவர்களின் பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் மூலம் அந்த தலைவர் பத்தின ஒரு புரிதலையும் மக்கள் தலைவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறது ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட தெரிவிப்பாங்க. முதலமைச்சர் ஆக்கிடலாமா அவங்க எல்லாரையும்? இல்லங்க, தனக்கு ஒரு பவர் இருக்கு, நிறைய ஆளுமைகளை வந்து அவர் என்ன பவர் இருக்கு? என்ன பவர் இருக்கு? ஒரு நடிகன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கிட்ட வந்து ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு போய் கண்ணை கட்டி ஒரு கிராமத்துல இந்த எண்ணம் தவறானது. தலைவன் என்பவன் திரையில் வருபவன் அல்ல, தரையில் வருபவன், மக்களோடு மக்களாக நின்று வருபவன், அடுத்தடுத்த தலைமுறைகளை பற்றி சிந்தித்து வருபவன். எக்ஸப்ஷன்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் மட்டும் வச்சிருவீங்களா எப்பவுமே வசதியா? அதுதான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் 1922 நான் வந்து சினிமாவை விட்டு அதிமுக ஆரம்பிச்சு வரலைங்க. அவர் தன்னுடைய 19வது வயசுல இருந்து அரசியல்ல இருக்கிறார். அவர் 1972 கட்சி தொடங்கும் போது அவர் வந்து திமுகவுடைய பொருளாளர், எம்எல்ஏ பொருளாளர். அண்ணாதுரை அவர்கள் வந்து கட்சியை வளர்க்கும் போது அந்த கட்சியை வளர்ப்பதற்கு கூட நின்று பாடுபட்டவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அம்மா அவர்களுக்கு வரீங்களா? 1984 வந்த உடனே ஸ்ட்ரைக் முதலமைச்சர் சொன்னாங்களா? சாதாரண ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், சாதாரண ஒரு தொண்டராக வந்தாங்க. அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளராக முன்னேறினாங்க. சத்துணவு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க.
மக்களுடைய பேராதரவு பெற்று அம்மா என்று அழைக்கப்பட்டாங்க. 1984 அவர் ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. எம்பி ஆகி அவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசினதை கேட்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் திகைச்சு போனாங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நடந்த பிறகு 1000 டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா 1989ல வந்து தன்னுடைய பலத்தை காட்டுறாரு. அதிமுகவுல எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து நான் தான் என்றது ப்ரூவ் பண்றாங்க. அப்புறம் தான் கட்சி அவர்கள் கையில ஒப்படைக்கப்படுது. அதுக்கப்புறமா 1991ல நின்னு வென்று அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆறாங்க. சினிமால இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து சிஎம் ஆகல. இல்ல பட் விஜய் அவர்கள் கள அரசியலை நன்றாக புரிந்து கொண்டுதான் இருக்காரு. ஏன்னா பூத் கமிட்டிக்குன்னு ஒரு மாநாடு அப்படின்றதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப அடிப்படையான அரசியல் வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப முதல் முறையாக பிரஸ் வேற சந்திச்சிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குறையா சொன்னீங்க, பிரஸ் சந்திச்சாரான்ட்டு. இப்ப பிரஸையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சந்திச்சு என்ன பண்ணீங்க? சந்திச்சு என் பின்னாடி யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது வேற விஷயம். பட் இது ஒரு தொடக்க புள்ளியாக எடுத்துக்கலாம்ல. ஒரு தலைவன் நான் ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லாதவர் தலைவரா எப்படி இருக்க முடியும்? இல்ல பட் நீங்க தான் சொல்றீங்களே, வக்ஃப் போர்டு பத்தி பெருசா விஜய் அவர்கள் ஒண்ணும் சொல்லல. ஆனா அதற்கான போராட்டம் தாவேகா நடத்தியது. இந்த மாதிரி போராட்டங்கள் அப்படின்றது போராட்டம், எதுக்கு போராட்டம்? போராட்டம் நடத்துச்சு, எதுக்கு போராட்டம்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியல. இல்ல வக்ஃப் போர்டா வகுப்பு போர்டுன்னு சொல்றதெல்லாம் ஓகே, சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கதானே செய்யும். அவங்களுக்கு எதுக்காக போராடுறோம், எதுக்காக கட்சியில இருக்கிறோம், எதுக்காக ஒரு கட்சி நடத்துறாரு, என்ன பேச போறாரு, என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, ஒண்ணுமே விளங்கலையே. சரிங்க, நீங்க வந்து பஹல்காம்ல நடந்த பிரச்சனைக்காக பேசாதீங்க. நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்கல்ல, 3 தமிழர்கள் வந்து அதனால பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவு ஏதாவது பேசுனீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா வீட்டுக்கு போறீங்கல்ல, போறீங்களா இல்லையா? இந்த 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 விஷயத்துல பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்களா? ஏங்க அவங்களா போய் கள்ளச்சாராயம் குடித்தால் நீங்க வீட்டுக்கு போவீங்க. ஒருத்தர் டூரிசம் போயிருக்கிறாங்க, தீவிரவாதிகளால் சுடப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க போல. அப்ப என்ன அரசியல் முன்வைக்கிறீங்க? நீங்க போனால் 4 கூட்டம் வருமானா வரும். சரிங்க, விஜய் அவர்களை விட்டுருங்க, வேற எந்த ஒரு நடிகருக்கும் கூட்டமே வராது தமிழ்நாட்டுல. அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து புஷ்பா 2 படத்துக்கு பீகார்ல வச்சாரு. பீகார்ல வச்சதுக்கு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. நீங்க முதலமைச்சர் ஆயிடலாமா அவரு? அதான் நீங்க முதலமைச்சர் ஆயிடலாமா? கூட்டம் வந்துட்டாலெல்லாம் தலைவன் இல்லைங்க. தலைவன் என்பவன் தத்துவத்தை முன்வைக்கணும், தலைமுறை பற்றி சிந்திக்கணும். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்றது வந்து இந்த 4 முனை போட்டியாக மாறும் பட்சத்தில் அது விஜய் அவர்களுக்கு ஆதரவா முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல விஜய் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுவார்னு நினைக்கிறீங்களா? 2026 எலெக்ஷன் அப்படின்றது 2 முனை போட்டி தான். அதிமுக அலையன்ஸ், திமுக அலையன்ஸ் மட்டும்தான். அப்போ நாம் தமிழரையும் அதிமுக அதுல சேர்த்துலாம்னு நினைக்கிறீங்க நீங்க, அதுதானே? வந்தால் சேர்க்கப்படுவார், வரவில்லை என்றால் ஒதுக்கப்படுவார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. பாகிஸ்தான் அடிக்க வேணாம்னு சொல்றாரு. இல்ல நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் தான் வர வைக்கிறேன். தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடுன்றது நீங்க இதுக்கு முன்னாடி பல இதுல சொல்லியிருக்கீங்க. ஆதரிக்கிறோம் இல்லன்றதெல்லாம் செகண்டரி. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்சியாக நீங்க வந்து சொல்றீங்க. அதுல மேபி இன் ஃபியூச்சர்ல நீங்க அதிமுக அலையன்ஸுக்கு ஆதரவு கூட கொடுக்க வரலாம், அது உங்க கட்சியோட நிலைப்பாடாக இருக்கலாம். பட் சீமான் அவருடைய அரசியலே தப்பு, தமிழ் தேசியம் ஒரு பிரிவினைவாத அரசியல் மாதிரி அவர் பேசுறாரு அப்படின்னு பல இது வந்து முன்னெடுத்திருக்கீங்க. அவர் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த 2 முனை போட்டியில் தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தேசிய பொது உடைமை கட்சி ஆட்சி பிடிச்சு நம்ம வந்து அமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. நமக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்ல, அரசியலுக்கு வந்தால் நம்ம வந்து வயிற்றை வளர்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. எதை இழந்தாலும் பரவாயில்லை, பிறந்ததே இதற்காக, அன்னை பாரதத்தை அகிலம் போற்றும் உன்னத தேசமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது. நாம அரசியலுக்காக இறைவனை பற்றியும் தேசத்தை பற்றியும் பேசல, இறைவனை பற்றியும் தேசத்தை பற்றியும் பேசுவதற்கு தான் அரசியலுக்கே வந்திருக்கும். அப்ப இதை வந்து எதிர்த்து நின்றால்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு நிக்க நமக்கு தெரியும். தேசிய சிந்தனையோடு தேச முன்னேற்றத்திற்காக யார் நின்றாலும் கூட நிற்பதற்கு நாங்கள் தயார். எதிர்த்து நின்றால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கும் தயார்.
உங்க பதில இருந்து என்னால இப்படி ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். மேபி என்னோட இன்டர்பிரேஷன் கரெக்டா நீங்க சொல்லலாம். சீமான் அவர்கள் அந்த ஒரு மறைமுக பிரிவினை பேசக்கூடிய எண்ணத்தை விட்டொழித்து விட்டு திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற திங்கிங் வந்தா நீங்க அவர்களுக்கும் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அந்த எண்ணத்தை விட்டொழித்து விட்டு தேச முன்னேற்றத்திற்கு நான் உழைப்பேன் என்று சொன்னால் ஆதரவு தருவதற்கு தயாரா. பாருங்க, திமுக அதிமுக கிடையாது நம்ம பிரச்சனை. திமுகவை ஏன் எதிர்க்கிறோம்? பல ரீசனுக்கு அதுல முக்கியமா நீங்க சொன்ன ஒரு ரீசன் வந்து அகேன்ஸ்ட் த நேஷன் மாதிரி இந்த ஒன்றியம்னு பேரை மாத்ததாகட்டும், ஒரு பீசிங் ஆகட்டும், அது அகேன்ஸ்டா ஒரு தாட் வந்து அவங்க தேசத்தையும் தெய்வத்தையும் நிந்திப்பதுதான் அடிப்படையில நம்ம எதிர்க்கிறோம். அதை தாண்டி 1000 விஷயங்கள் இருக்கு. 1000 விஷயங்கள், அது நான் பேச வரல. அடிப்படையில தெய்வத்தையும் தேசத்தையும் நிந்திக்கக்கூடியவராக இருக்கிறாங்க, எதிர்க்கிறோம். அந்த ஒரு வகையில சீமான் கூட ஒரு பாக்ஸ் டிக் அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா முருகன் வந்து என்னுடைய முப்பாட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரியாரிஸ்ட் ஐடியால இருந்து ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரும்போது ஒரு பாக்ஸ் டிக் அடிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அவருடைய செயல்பாடு பொறுத்து தாங்க இருக்கு. அதாவது முருகனின் முப்பாட்டன் என்று சொல்வது வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முருகனோடு நின்று விடக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. மொத்தமா அவர் ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேசம் ஒன்று அப்படின்ற எண்ணம் வரணும். தேச கலாச்சாரம் ஒன்றுன்ற எண்ணம் வரணும். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நிலப்பரப்பும் இந்த தேசத்தின் அங்கங்கள் என்ற உண்மையை உணரணும். ஓகே, பட் நீங்க 2 முனை போட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. சோ அது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்றதுலதான் அனைத்து கட்சிகளும் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலை வரும் அப்படின்றதுதான் உங்க பார்வையா இருக்கு. அந்த கட்சிகள் போட்டியில இருக்கணும்னா சமரசம் செஞ்சுக்கணும். இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியோட விருப்பம். போட்டியில இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ஓகே, அது ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க பலத்தை காமிக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க பலத்தை காமிச்சுக்கலாம், அவங்க டெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா அவங்களோட விருப்பம். நம்ம வந்து யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேம்ல இருக்கிறேன் அப்படின்னா ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. சரி, இறுதியாக ஒரு கொஸ்டின். இந்த கேம்ல இருக்கிறது ஏன்னா அல்டிமேட்லி நம்ம ஆட்சி யார் நடத்த போறாங்க அப்படின்றதுதான். நீங்களும் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியை விட்டு நீக்கப்பட வேண்டியது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அண்ணாமலை அவர்கள் இப்போ ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார், இந்த திமுக வீழ்த்துவதுல அவர் ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸாக இருப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. தலைவர் பதவியில இருந்து நீக்கினதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த பாஜக யூனிட்டுமே அப்படியே சைலண்ட் ஆட்ட மாதிரி தெரியுது. இது ஒரு பாசிட்டிவான வழியில தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா பாசிட்டிவான வழியில தாங்க போகுது. அதாவது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சைலண்ட் ஆகி வீட்டுல உட்கார்ல. அவர் என்னென்ன செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. மேபி மீடியா கவரேஜ் உங்களுக்கு கம்மியா இருக்கலாம். அண்ணாமலை ஃபேமஸ் ஆனதே மெயினா மீடியா கவர்ல இதுல தானே. அதுதாங்க, எப்பயுமே நம்ம மீடியாலயே இருக்க முடியாது இல்ல. எல்லா செயலையும் மீடியால வந்து செய்ய ஆரம்பிக்கும் போதே காமிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. செஞ்சு முடிச்சிட்டு கூட சொல்லலாம். நிச்சயமாக மீண்டும் அவர் வந்து, அதாவது தலைவர் என்ற பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். கட்சியை விட்டு நீக்கப்படல. வித்தியாசம் இருக்கு. அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு, இந்த பதவி வந்து நீக்கம் கிடையாது, இந்த பதவி வந்து ராஜினாமா செய்யப்பட்டது கிடையாது, பதவியை வந்து யாரும் பறித்து கொண்டது கிடையாது, மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பதவியிலிருந்து வேறொரு பதவிக்கு அவர் மாற்றப்படுவார். ஓகே ஓகே ஓகே. சோ பல விஷயம் நம்ம பேச வந்து கடைசியா நான் புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. இந்த ஒரு பர்டிகுலர் தேர்தல் அப்படின்றது அதிமுக கூட்டணி வெர்சஸ் பாஜக கூட்டணி அப்படின்றதுதான் மாறப்போவதாக இருக்கிறது. சாரி, அதிமுக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி அப்படிதான் மாற இருக்கிறது. தேசிய பொது உடைமை கட்சியுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து நீங்க பல முறை சொன்னாலும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த நிலைப்பாடுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடு. ஆதரவு தெரிவிக்கிறதா மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்ம கூட்டணியில இருப்போமா முக்கியமான விஷயம். ஆமா, முக்கியமான விஷயம். அதிமுக கூட்டணியில நம்ம அங்கம் வகிப்போமா அப்படின்றது போக போக தெரியும். அதற்கான சூழலும் நேரமும் இது கிடையாது. சூழல் வரும்போது நிச்சயமா நான் வந்து அறிவிப்பேன். ஓகே, மிக்க நன்றி சார். என்னுடைய குறுக்கீடு இல்லாம நம்ம இப்ப பல விஷயங்கள் வந்து பேசுறோம். தமிழக அரசியல் ஆகட்டும், பெஹல்காவ் பற்றி ஆகட்டும், போர் வருமா இல்லையா அப்படின்றத பற்றி ஆகட்டும், விஜய் பற்றி ஆகட்டும், என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள். ஆந்திராவுடைய டெபுட்டி சிஎம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பாகிஸ்தானை விரும்புனீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிருங்க. சிம்பிள். நீங்கள் அன்னை பாரத தேசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அன்னை பாரத தேசத்தான் விரும்பணும். இது கட்டாயம்.
இது ஆப்ஷன் கிடையாது, சாய்ஸ் கிடையாது. அன்னை பாரத தேசத்துல நான் வாழ்றேன்னா அன்னை பாரத தேசத்தை தான் நான் விரும்பணும். என் தேசத்தின் நண்பர்கள் என் நண்பர்கள், என் தேசத்தின் எதிரி என் எதிரி. புரியுதுங்களா? என் தேசத்தை பற்றி தவறாக பேசுபவன் எவனோ, என் தேசத்தை சுக்குநூறாக உடைக்க நினைப்பவன் எவனோ, அவன் எவனா இருந்தாலும் என் எதிரி. அப்ப பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி என்று முடிவாயிட்டதுக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல இது நல்லது அது நல்லது, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் கிடையாது. அவர்களுக்கு தண்ணி கொடுங்க, அவர்களுக்கு இது கொடுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் மனிதாபிமானம் பேசணும்னா போய் மடத்த ஆரம்பிங்க, ஆன்மீக சிந்தனைக்கு போங்க, மனிதாபிமானம் பேசுங்க. அரசியலுக்கு வந்தீங்க என்று சொன்னால் தேசத்திற்கு எது நல்லதோ அதை மட்டும் பேசுங்க. மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். போர் நிச்சயமாக வரும். அன்னை பாரத தேசம் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வலிமையை உலகத்திற்கு உறக்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இது. நிச்சயமாக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனை பயன்படுத்துவார். உலகிற்கு மீண்டும் உறக்க சொல்வார். 1000 ஆண்டுகள் எந்த ஒரு தேசத்தையும் அடிக்காத, எந்த ஒரு தேசத்தையும் ஆக்கிரமிக்காத ஒரு தேசமாக, ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை பாரதம் தன்னை தொட்டால் என்ன செய்யும் என்பதை நிரூபித்து காட்டுவார். நம்ம பொறுமையா நம்ம இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு துணையாக நிற்கணும். அன்னை பாரத தேசத்திற்கு துணையாக நிற்கணும். அன்னை பாரத தேசத்தை எதிர்த்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவரை அப்புறப்படுத்த வேண்டிய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதை மட்டும் செய்யுங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் அன்னை பாரத தேசத்திற்கும் அதன் மக்களாகிய நம் அனைவருக்கும் இருக்கு என்பதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்க ஆசைப்படுறேங்க. எல்லா வேறுபாடுகளையும் தகர்த்தெறிந்து அன்னை பாரத தேசத்தின் பிள்ளை என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது. நாம் செயல்படுவோம். நாளை நமதே. நன்றிங்க. மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். முக்கியமாக நேர்களே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு அதிரடியோட தான் ஆரம்பிச்சோம். காரணம், அண்ணாமலை அவர்கள் இந்த அமைச்சர் குடைச்சல் வரத்துக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு காரணமா அப்படின்னா, அண்ணாமலை விதித்த விதை, ஸ்டாலின் அவர்கள் விதித்த விதை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி சசிகரன் அவர்கள் சொல்வதிலிருந்து நான் புரிந்து கொள்வதனால் இதோடு நிற்க போவதில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து திமுக அமைச்சர்களுக்கும் மேலும் மேலும் பல குடைச்சல்கள் இருக்க போகிறது. அதுக்கு காரணம் வேறு அரசியல் அழுத்தங்கள் கிடையாது. நேரடியாக திமுகவினர் என்ன செய்தார்களோ அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பெஹல்காவ் சம்பவத்தை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்கள் பெஹல்காவை பத்தி ஏன் இன்னும் பேசவில்லை அப்படின்றது. ஏன்னா கண்டதுக்கும் போனதுக்கும் எல்லாம் ஒரு ட்வீட் போடுற விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய தேசத்தின் மீதான தாக்குதலுக்கு, குறிப்பாக தமிழர்களும் அதில் அஃபெக்ட் ஆன ஒரு தாக்குதலுக்கு ஏன் எந்த ஒரு அனுதாபங்கள் கூட போடுற அளவுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டது ரொம்ப இதுவா இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் 2 பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. 1 நிமிட மௌன அஞ்சலியாவது அவங்களுடைய ஃபங்க்ஷன்ல செலுத்தி இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய பார்வையாகவும் இருக்கிறது. அண்ட் அல்டிமேட்லி அவர் சொல்றது, இந்த எலெக்ஷன் 2 முனை போட்டி, திமுக வேண்டுமா திமுக வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா சொல்லியிருக்கிறது, நிச்சயமாக போர் வரும். அது ராணுவ ரீதியான போரா, ராஜாங்க ரீதியான போரா அப்படின்றத இனி வரும் நாட்களில் நாமும் பார்ப்போம். மிக நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி.